அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா கிராமர்ஸ் ரூல். இந்த டாப்பிக்கில் இந்த ப்ராப்ளம் நமக்கு சென்ட் பண்ணியிருந்தவங்க நம்மளுடைய வியூவர் அண்ட் சப்ஸ்கிரைபர் சாது கண்ணா அப்படின்ற ஐடியிலேருந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க. இது அவங்களுக்காகவும் எல்லா வியூவர்ஸ்க்காகவும் எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்காகவும் அப்லோட் பண்ணுறேன். ஸோ கொடுத்துருக்கிற இந்த 3 ஈக்குவேஷனை நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா மேட்ரிக்ஸ் ஃபார்மில் நம்ம வந்து எடுத்து எழுதிக்கலாம். ஸோ மேட்ரிக்ஸ் ஃபார்மில் அப்படின்னு சொல்லும்போது 7 -1 -1 7 -1 -1 10 -2 1 10 -2 1 6 3 -2 6 3 -2. இப்போது ஈக்குவல் டு கொடுத்துட்டு இந்த ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் இருக்கிற 087 நம்ம தனியாக வந்து எடுத்து எழுதிக்கலாம். இதை நம்ம வந்து ஏ மேட்ரிக்ஸ் அப்படின்னு நம்ம வந்து கொடுத்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு டிட்டர்மினன்ட் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ இதுக்கு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கலாம். இது வந்து ப்ளஸ்ஸு மைனஸ்ஸு ப்ளஸ்ஸு. ஸோ ஃபஸ்ட்டு ப்ளஸ்ஸுன்றதால நம்ம 7 வந்து அப்படியே கொடுத்துக்கலாம். இப்போ இந்த 7ல் இதுவும் போயிடுச்சுன்னா -2 1 3 -2 -2 1 3 -2. செகண்டுக்கு வந்து மைனஸ், அதனால் மைனஸ். இங்கே வந்து மைனஸ், அதனால் வந்து -1. ஸோ இதுவும் போயிடுச்சுன்னா 10 1 6 -2 10 1 6 -2. அடுத்தது -1. இப்போது இதுவும் போயிடுச்சுன்னா 10 -2 6 3 10 -2 6 3. இப்போ இது வந்து நம்ம சால்வ் பண்ணலாம். இந்த 7 அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். 2 × 2 4 3 × 1 இந்த இடத்துல மைனஸ் வரும். 3 × 1 வந்து நமக்கு 3. மைனஸ் இன்ட்டு மைனஸ் நமக்கு ப்ளஸ் 1. 10 × -2 -20 மைனஸ் இங்கே கொடுக்கணும். 6 × 1 6. இந்த -1 அப்படியே வச்சுக்கோங்க. 10 × 3 30 -6 × 2 ஆல்ரெடி ஒரு மைனஸ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 6 × 2 வந்து -12. அது அடுத்தது வந்து நமக்கு ப்ளஸ் ஆகிடும். ஸோ இப்போது 7 இது 1 + 1 இது -26 -1 30 இது ரெண்டும் சேர்ந்து ப்ளஸ் ஆகிடும். அப்போ 30 + 12 வந்து 42. ஸோ அடுத்தது இதை மல்டிப்ளை பண்ணால் 7 இது -26 இது -42. ஸோ இதை நம்ம சால்வ் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் வந்து -61 வரும். இதுதான் வந்து டிட்டர்மினன்ட் ஏவுடைய வேல்யூ. இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஈக்குவேஷனில் x1 x2 x3ன்னு கொடுத்தாங்க. அதனால் வந்து நம்ம x1 இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம்னா ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் இருந்தது இல்லைங்களா, அந்த 087 அதை முதல்ல வந்து x1ல் போடணும். இதுக்கு முன்னாடி இங்கே என்ன இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 7 10 6 இருந்தது. அதுக்கு பதிலாக 087 ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் இருக்கிற வேல்யூ இங்கே கொடுத்துக்கோங்க. இதை வந்து del x1 அப்படின்றது கொடுத்துக்கோங்க. இப்போ இதுக்கு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும். இதுக்கு வந்து டிட்டர்மினன்ட் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு வேல்யூ வந்து 0. ஸோ 0ல் நம்ம எது எடுத்தாலும் 0 தான் இருந்தாலும் நான் கொடுக்குறேன். இதுவும் போயிடுச்சுன்னா -2 1 3 -2 -2 1 3 -2 மைனஸ் இங்கே இருக்கிற மைனஸ் எங்கே இந்த -1 -1. ஸோ இதுவும் போயிடுச்சுன்னா 8 1 7 -2 8 1 7 -2 இங்கே இருக்கிற -1. இதுவும் போயிடுச்சுன்னா 8 -2 7 3. ஸோ இப்போது இந்த டேர்மே போயிடும். ஏன்னா இதை மல்டிப்ளை பண்ணால் 0 ஆகிடும். இதை எடுத்துக்கலாம். இது வந்து +1 ஆகும். 8 × -2 -16 7 × 1 -7. இந்த -1 எடுத்து எழுதிக்கோங்க. 8 × 3 24 -7 × -2 -14. ஸோ இது ரெண்டும் வந்து ஆட் ஆகிடும் அடுத்த ஸ்டெப்பில். இப்போது 1 இது வந்து -23 -1. ஸோ இதுவும் ஆட் பண்ணால் நமக்கு 38 வரும். ஸோ அடுத்த ஸ்டெப்பு நம்ம வந்து -23 -38 இந்த மைனஸ் இது கூட மல்டிப்ளை ஆயிடுச்சுன்னா அப்போ ஆன்சர் -61 வரும். இது வந்து del x1 உடைய வேல்யூ.
அடுத்தது நம்ம ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் இருந்த வேல்யூவை இப்போது x2ல் போடணும். அதனால் இந்த இடத்துல x2 நம்ம எடுத்து எழுதிக்கணும். ஸோ இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல வந்து -1 -2 3 இருந்தது. இப்போது x2 வேல்யூவுக்கு வந்து நம்ம இந்த ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் இருக்கிற வேல்யூ எடுத்து எழுதியிருக்கிறோம். இப்போ இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு 7 எடுத்து எழுதிக்கலாம். 7. ஸோ இதுவும் போயிடுச்சுன்னா 8 1 7 -2 8 1 7 -2. நெக்ஸ்ட்டு வந்து -0. ஸோ இதுவும் போயிடுச்சுன்னா 10 1 6 -2 10 1 6 -2. அடுத்தது +1. இந்த இடத்துல வந்து மைனஸ் வரும். -1. இப்போ இதுவும் போயிடுச்சுன்னா 10 8 6 7. இப்போ இந்த என்டையர் டேர்ம் வந்து போயிடும். இப்போ இது பார்க்கலாம். 7 அப்படியே இருக்கட்டும். 8 × -2 -16 7 × 1 -7. இது வந்து -1. 10 × 7 70 -6 × 8 48. ஸோ அடுத்தது 7. இது -23 -1. இதனுடைய வேல்யூ வந்து 22. 70லேருந்து 48 மைனஸ் பண்ணால் ஸோ இதை மல்டிப்ளை பண்ணால் -161 வரும். இதை மல்டிப்ளை பண்ணால் -22 வரும். இது ரெண்டுத்தையும் 2 மைனஸில் இருக்கிறதில் ஆட் பண்ணால் நமக்கு டிட்டர்மினன்ட் ஆஃப் x2ஓட வேல்யூ வந்து -183 அப்படின்றது நமக்கு கிடைக்கும். இப்போ அதே மாதிரி x3ல ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் இருந்த வேல்யூவை x3ல நம்ம கொடுக்க போகிறோம். 0 8 7 கொடுக்க போகிறோம். இப்போ இதுக்கு வந்து நம்ம டிட்டர்மினன்ட் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு 7 எடுத்துக்கலாம். 7 எடுத்தோம்னா ஸோ இதுவும் போயிடுச்சுன்னா -2 8 3 7 வரும். -2 8 3 7ன்ற வேல்யூ வரும். இங்கே ஒரு மைனஸ், இங்கே ஒரு மைனஸ். ஸோ இதுவும் போயிடுச்சுன்னா 10 8 10 8 6 7 வரும். அடுத்தது வந்து 0 டேர்ம் தான். ஸோ இதுவும் போயிடுச்சுன்னா 10 -2 6 3ன்னு வரும். ஸோ இப்போது இந்த டேர்ம் 0ன்றதால கேன்சல் பண்ணிடலாம். 7 -2 × 7 -14 -8 × 3 24 minus into minus +1 10 into 7 70 -6 into 8 48. So 7 minus 38 plus இது வந்து மைனஸ் பண்ணோன்னா 22 ஆகும். ஸோ அடுத்தது -266 இதையும் மல்டிப்ளை பண்ணால் +22. அப்போது டெல் x3 உடைய வேல்யூ வந்து -244. இதுதான் வேல்யூ. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா வேல்யூஸ் கண்டுபிடிக்க போகிறோம். அதாவது x1ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா டெல் x1-ஐ டெல்லால் டிவைட் பண்ணணும். ஸோ இதனுடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா -61. ஆல்ரெடி டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சோம் இல்லைங்களா, அந்த வேல்யூ வந்து -61. மைனஸும் கேன்சல் பண்ணிட்டு இது வந்து 1 டைம் வரும். அப்போ x1ஓட வேல்யூ வந்து நமக்கு 1. அடுத்தது இப்போ x2 கண்டுபிடிக்கணும்னா டெல் x2 டிவைடட் பை டெல். ஸோ அதனுடைய வேல்யூ பார்த்திங்கன்னா -183 டிவைடட் பை -61. இதுவும் கேன்சல் ஆகிடுச்சு. 183 61ல் டிவைட் பண்ணோம்னா x2ஓட வேல்யூ வந்து நமக்கு 3ன்னு வரும். அடுத்தது x3 இஸ் ஈக்குவல் டு டெல் x3 பை டெல். இதனுடைய வேல்யூ இப்போ கண்டுபிடிச்சோம்ல -244 டிவைடட் பை -61. இப்போ மைனஸும் கேன்சல் ஆகிட்டு 244 61ஆல் டிவைட் பண்ணும்போது x3ஓட வேல்யூ 4. அப்போது ஃபைனலாக நமக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா x1ஓட வேல்யூ 1, x2ஓட வேல்யூ 3, x3ஓட வேல்யூ வந்து நமக்கு 4. ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய ஃபைனல் ஆன்சர். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.